பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசிரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவின் இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். ஜனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய ஜனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன்.
அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனமாவது, சீயோன் குமார்த்தியாகிய கன்னியாஸ்ரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமார்த்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி, அதன் கடையாந்தர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கை இளைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய ஜனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடினார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த எசேக்கியா ராஜா ரப்சாக்கே அந்த படதளபதி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த படதளபதி அசிங்கமாய் இவர்களை குறித்து பேசினதை குறித்து இவன் அவனுடைய மனம் உடைக்கப்பட்டு அவன்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லும்போது அவன் ஒன்று செய்கிறான். அந்த ராஜா இதையெல்லாம் கேட்ட உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், ரெட்டு உடுத்தி கொண்டான்.
கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வஸ்திரத்தை கிழிப்பதும் ரெட்டுடுத்தி கொள்வதும் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துவதை குறிக்கும். இப்போ இதை மட்டும் செய்யல, அவன் நேரா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போறான். ஆலயத்துல போய் தேவ சமூகத்துல இப்படி இந்த ரப்சாக்கே இப்படி எல்லாம் பேசுறானேன்னு சொல்லி ஆண்ட சமூகத்துல அவன் ஆண்டவிட்ட மன்றாடி, அதே சமயத்துல அவன் கூட இருந்த அதாவது விசாரிப்புக்காரனாகிய அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீம், சம்பிரதியாகிய செப்பனாவையும் ஆசாரிகளின் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி கிட்ட அனுப்புறான். முதல் இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், ரெட்டுடுத்தி கொண்டான், ஆலயத்தை நோக்கி ஓடுகிறான். ஒரு ராஜா எதிரி படை வருதுன்னா முதல் அவன் செய்ய வேண்டியது தன்னுடைய படைகளை பலப்படுத்துவான். படைகளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் அவன் ஆராய்ச்சி பண்ணுவான். பக்கத்து அண்ட நாடுகளின் உதவியை தேடுவான். ஆனால் எசேக்கியா ராஜா தன்னுடைய படை பலத்தையோ தன்னுடைய போர் சேவகர்களையோ இல்லை அண்டை நாடுகளையோ அவன் அழைக்கவில்லை. தேவ சமூகத்தில் தேவாலயத்தில் போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லை, ஏசியா தீர்க்கதரிசி கிட்ட ஆள் அனுப்புகிறான். இப்படி ரப்சாக்கே பேசுனதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் இனி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசியா சொல்கிறார், அவன் தூஷித்து அவன் திட்டினதெல்லாம் நீ நினைக்காத, பயப்படாத, ஆனால் அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவான், அந்த தேசத்தில் பட்டயத்தால் விழுவான் அப்படின்னு சொல்லி 2 காரியங்களை ஏசியா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார். இப்போ இவங்க அந்த நிருபத்தை அதாவது எசேக்கியா கிட்ட கொடுக்கும்போது எசேக்கியா ராஜா அதை கையில் வாங்கி நிருபத்தை வாங்கி வாசிக்கிறாரு. வாசித்த பின்பு அந்த நிருபத்தை நேராக கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு வச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஊழியக்காரர்கள் ஜெபித்தா போதும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? இந்த எசேக்கியாவை போல தீர்க்க தரிசனங்களை கேட்டு அதன் பிறகு ஆண்ட சமூகத்துல போய் விழுகிறோமா? இவன் பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பி இருக்கிறான், அவங்க போயிடுவாங்க, அவங்க ஒரு செய்தியை கேட்டு திரும்புவாங்கன்னு. ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பினாலும் அவன் அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்தில் வைத்து அவன் செபிக்கிறான். ஆண்டவரே, நீர் ஒருவரே ரட்சிக்கும் தேவன், நீர் ஒருவர் தான் ரட்சிக்க முடியும்ன்றத இந்த ஜனங்கள் காணணும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது அப்போ ஏசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உரைக்கிறார், அதாவது நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அசிரியா ராஜாவாகிய ஜனகரிப்பின் நிமித்தம், இந்த ஜனகரிப்பின் நிமித்தம் நீ என் சமூகத்தில் வேண்டின வேண்டுதலை கேட்டேன். நான் அவனை என்ன பண்ணுவேன், அவன் நாட்டுக்கு துரத்தி போடுவேன். உனக்கு அடையாளமா 29வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவனை துரத்தி போடுறதுக்கு அடையாளம் நீ என்ன பண்ணுவ, இந்த வருஷத்துல தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷம் தானாய் விலகிறதையும் 3ஆவது வருஷம் நீ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள்னு சொல்றார். ஆனா அதுக்கு முன்னால 28ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதுல நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். இந்த அசிரியா ராஜாவை குறித்து சொல்றார். என்னன்னா, அசிரியா அந்த நாட்கள்ல ஒரு குற்றவாளிகளை தண்டிக்கிறது, அவங்க கொடுமையாய் குற்றவாளிகளை தண்டிப்பார்கள். அதுல ஒன்று, அதாவது குற்றவாளிகளை அதிகமாக அடித்து அவர்களை சித்திரவதை பண்ணி அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, கொலை செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அடிமைகளாய் கொண்டு போகிறவர்களை மூக்கில் ஒரு கொக்கி போட்டு அந்த கொக்கியில் ஒரு கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்களாம். பாருங்க, மூக்கில் ஒரு கொக்கி போட்டால் அந்த மூக்கு எவ்வளோ ஒரு துல்லியமான ஒரு பகுதி. ஆனால் அதில் ஒரு கொக்கியை மாட்டி அதில் ஒரு கயிறை கட்டி அவங்கள நாயை போல ரோட்டில் இழுத்துட்டு போவாங்களாம். அப்போ பாருங்க, அது எவ்வளோ அது வேதனைக்குரிய ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளோ வீரியம் பேசுறியே, நான் என்ன பண்ணுவேன், உன் மூக்கில் அதாவது என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் ஆண்டவர் சொல்றார்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி சொல்லிட்டு 31ஆம் வசனத்துல சொல்றாரு, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஏன்னா எசேக்கியா தேவனுக்கென்று வைராக்கியமா இருந்தான். ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினான். மேடைகளை எல்லாம் அகற்றி போட்டான். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேண்டாத காரியங்களை எல்லாம் அவன் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் அகற்றி போட்டான். ஆண்டவருக்கு உத்தமமாய் நடந்தான். ஆண்டவருக்கு உண்மையா நடந்தான். ஆண்டவரை நம்பினான். அசிரியா ராஜாவை சேவிக்காம அந்த ராஜா அதிகாரத்தை தள்ளி ஆண்டவரை சார்ந்து கொண்டான். ஆனா இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் எவ்வளவு வைராக்கியமா இருந்தானோ ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வைராக்கியம் என்ன செஞ்சுது? 35ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரியில சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? சங்காரம் பண்ணிட்டாங்களாம். பாருங்க, ஒரே ஒரு நாள் நைட்ல அந்த அசிரியா பாளையத்துக்குள்ள தேவதூதர் ஒருத்தர் போய், அதாவது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, ஒரு தூதன் போய் 1,85,000 பேரை அவன் மடங்கடித்தான், சங்கரித்தான். அப்பனா இவங்க செத்த பிரேதங்களாக கடந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தால், ஆண்டவருக்கென்று நீங்க வைராக்கியமாய் வாழ்ந்தால், உங்களுக்கு எதிராய் எழும்புகிறவர்களை கர்த்தர் இப்படிதான் அதாவது முறியடிப்பார். நீங்க நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு மந்திரம் பண்றாங்க, இப்படி பண்றாங்க, எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, எங்க குடும்பத்துல எவ்வளோ நஷ்டம் வருது, எவ்வளோ பிரச்சனை வருது, அப்படிலாம் நீங்க நினைச்சு பயப்படலாம். ஆனா நாள் ஒன்று வரும், கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். எப்படி இந்த எசேக்கியா ராஜாக்கு செய்தாரோ அதே போல உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னது போல அவன் அதாவது கோயில்ல போய், அந்த நிஸ்ரோக்கின் கோயில்ல போய் அந்த இதை பணிந்து கொள்ளும் போது, அத்ரமேலேக் சரத்சேர் 2 பேர் அவனுடைய மகன்களே என்ன பண்றாங்க? அவங்க அப்பா வெட்டி கொன்னுட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் என்று பட்டிருக்கு. என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, சத்ருவ ஆண்டவர் எப்படி கலங்கடிக்கிறார், எப்படி முறியடிக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகள் வழியா ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, எங்க காரணம் இல்லாம எங்க குடும்பத்தை துரத்திக்கிட்டே வராங்களேப்பா, காரணம் இல்லாம எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு மாந்திரிக காரியத்தை செய்துகிட்டே இருக்கிறாங்களேப்பா, இதுக்கு ஒரு முடிவு தான் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஆனா முடிவை உண்டு பண்ணுகிற தேவன் என் தேவன். நீ கர்த்தருக்கு வைராக்கியமாயிருந்தால் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார். நீங்க தேடியும் உங்க சத்ருவை தேடியும் காண்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவனை நீங்க நம்பும் பொழுது, எசேக்கியா அப்படியே முழுமையாய் கர்த்தரை நம்பினான். யாரையும் நம்பல, அவன் படைபலத்தெல்லாம் நம்பல, ஆண்டவரே அவன் சார்ந்து இருந்ததுனால ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,